என்ன இவங்க கை கொடுத்துக்கிறாங்க? அப்புறம் சேட்டு, நீ எனக்கு ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ணணும். சொல்லுப்பா. ஏறா அத. இதெல்லாம் நான் குடிக்கிறது இல்லப்பா. உன்னை குடிக்க சொல்லப்பா. இத வச்சுக்கிட்டு ஒரு 300 ரூபாய் பணம் இருந்தா கூட. லூசா பண்ணி பேசினா தெரியாது, பழகினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை யாராவது வச்சுக்குவாங்களா? யாரும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. அதனால தான் உன்னை வச்சுக்க சொல்றேன். இத பாரு. இல்ல, இதை நான் வாங்க மாட்டேன். ஐயோ சொன்னா கேளியா? வெளியே ஒரே போலீஸ் ரைடு. என் பிசினஸே ரொம்ப டல்லு. பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சியா. அதனால இத வச்சுக்கிட்டு ஒரு 300 ரூபாய் குடியா. ஏன்பா சாப்பிடுறதுக்கே துட்டு இல்லங்கிற, இது வாங்குறதுக்கு எப்படி பணம் கிடைச்சது? எனக்கு ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தாரியா. பாரின் சரக்கு ரொம்ப காஸ்ட்லி, 1500 ரூபாயா. நீ வெறும் 300 ரூபாய் கொடுத்தா போதும்யா. ஆமா சேட்டு, இந்த சரக்கை வச்சுக்கிட்டு எங்க வயித்துக்கு பாலை ஊத்துங்க சேட்டு. கூடுங்க சேட்டு. சேட்டு பணம் கொடு சேட்டு. பணம் தரேன். நாளைக்கு மீட்டர் வைங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டுமா? வச்சுட்டு போட. வச்சுட்டு வாடா. வீடியோ எடுத்துட்டேன், தப்ப முடியாது. பாத்தியா பிரியா சித்தி, அவர் உள்ள ஏதோ பிளான் பண்றாரு. உன் புருஷன் அதை தடுக்க பாக்குறாரு. ஆமாண்டி, இப்ப என்னடி பண்றது? யூ டோன்ட் வரி, உன் புருஷனை நான் பாத்துக்கிறேன். எப்படி? இப்படி பயமா இருக்குடி. உன்கிட்ட வர எனக்கு எப்படி இருக்குமா? என்னடா பானிபூரி வாயா? சேட்டு எப்பரா இருக்க? என்னது டாவா? பின்ன டியா? டேய் பாபுஜி, நேத்து நடந்ததை நினைச்சு பாரு. என்னடா நினைச்சு பாரு, தோச்சு பாருன்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லடா எனக்கு. ஏண்டா சோத்துக்கு வழி இல்லாம சரக்கு பாட்டுல வச்சு காசு கொடுன்னு என் கால்ல விழுந்தீங்க. காரியம் ஆகணும்னா கழுத கால கூட பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. கழுத கால் கிடைக்கல, உன் காலை புடிச்சா அதுக்கு நான் இப்போ. டேய் என்னடா ஓவர் ஆடுறீங்க? சரக்கு நீ வச்சுக்கிட்டு எங்களை ஆடுறாங்கன்னு சொல்றியா? எடா சரக்கு. டேய் காசு எடுறா. இருடா, ஏன்டா கத்துற? டேய் ஸ்பீடு, காசை தூக்கி போடுறா அவன்ட்ட. இருடா சரக்கு. இரு தரேன். இந்த அப்படி. வாங்க இன்ஸ்பெக்டர், கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. பாத்தீங்களா? யோ சேட்டு, என்ன இது சரக்கு? பாத்தீங்களா? அவனே ஒத்துக்கிட்டான். வள்ளலா இருந்தா அதுவா எங்கேயுமே சரக்குல. இவன் மட்டும் பிளாக்ல ஓட்டிட்டு இருக்கான். துட்ட வாங்கி. ஐயோ சார், நான் சரக்கு விக்கல, இது இவன் சரக்கு. ஏன் சரக்கா? அப்ப கையில இருக்கிற காசு யாருது? நீ கொடுத்தது. ஏண்டா என் சரக்கு நானே காசு கொடுத்து வாங்கணும்டா. எனக்கு என்ன காது குத்த பாக்குறியா? யோ, என்னன்னு முட்டாள் நினைச்சிட்டியா நீ? பாபுஜி நீ பிளாக்ல சரக்கு வைக்கிறேன்னு சொன்னப்ப கூட நான் நம்பல. இப்ப நேர்ல வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது. கரெக்ட் சார். ஏய் நீ செய்யற வேலையா இது? சார் இவன் ஒரிஜினல் சேட்டே இல்ல சார். முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் இதை இவன் தான் சார் அடமானம் வச்சான். சார் மறுபடியும் உங்களை கேனன்னு அவன் கன்ஃபார்ம் பண்றான் சார். சார் யாராவது சரக்கு பாட்டில கொண்டு வந்து சேட்டுட்டு அடமானம் வைப்பாங்களா சார்? அப்படியே சரக்கு பாட்டில் அடமானம் வச்சா எந்த சேட்டாவது வாங்குவானா சார்? அதானே, என்னென்ன கேனே நினைச்சிட்டியா நீ? எவனா சரக்கு பாட்டில அடமானம் வைப்பானா? யாரை ஏமாத்த பாக்குற நீ? சார் சத்தியமா சொல்றேன், பாபுஜி ஏதோ சதி பண்றான். நான் சரக்கு விக்கல. என்னடா சதி பண்றது? பெண்ண அவர்தான் கண்ணால பாத்துட்டாரடா. ஐ விட்னஸ்க்கு. போடா 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 சார். போங்க சார். சார் சொல்லுங்க சார், நம்புங்க சார். இல்ல நாம சார் போட்டுக்கறோம். ஏய் நில்லுங்க நில்லுங்க. ஐயோ என்னடா இந்த ஆளு இங்க வந்து நிக்கிறான்? ஏய் வாய்க்கு வந்தபடி பேசாத, கொன்னுருவேன். இன்ஸ்பெக்டர் சார், சேட் ரொம்ப நல்லவர். அவர் பாட்டில் வைக்கல, ஒண்ணு வைக்கல, எல்லாம் இவங்க பண்ற சதி. என்னது சதியா? ஆமா சார், இவனுக்கு அவருக்கு முன் விரோதம் மாட்டி விடுறான் இவன். அப்படியா? இந்த ஆள் சொல்றத நம்பாதீங்க சார். இந்த ஆளு குட்டையை குழப்பறான் சார். ஏய் நான் குட்டையும் குழப்பல, மட்டையும் குழப்பல. ஞாபகம் வச்சுக்க சார், நான் உண்மையை சொல்றேன். நேத்துக்கு சோத்துக்கு வழியில அவன் பையன் திண்டா இருக்கான். இவன் தான் பாட்டில கொடுத்து அவர்கிட்ட பணம் கேட்டிருக்கான். இதான் நடந்தது. நான் சொல்றத நம்பலன்னா அந்த பாருங்க, ஆதாரம் வச்சிருக்கேன், வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் நானே எடுத்திருக்கேன். போட்டு பாருங்க பாருங்க. பாத்தீங்களா சார், இந்த ஆளுக்கு என்ன வயசாச்சு, எந்த மாதிரி பாட்டு செல்ல வச்சிருக்கான் பாருங்க. நான் தானே எடுத்தேன். பாத்தீங்களா, இதுவே போய் இந்த பாட்டு இந்த ஆள் எடுத்துக்கிறான். இந்த பாட்டு இல்லடா, உள்ள நடந்த கூத்தெல்லாம் நான் தானே எடுத்தேன். நடந்தது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் தானே சார் ஷூட் பண்ணேன். அப்ப காட்டு. இப்ப இல்லையே. முதல்ல இருந்ததுன்னு சொன்ன. முதல்ல இருந்தது, இப்ப இல்ல. அதனாலதான் இல்லன்னு சொல்றேன். என்ன தம்பி குழப்பறாரு இவரு? இருங்க சார், என்ன குழப்பற அவரை போட்டு? இப்ப தெரிஞ்சு போச்சு சார். தயவுசெய்து யார்ட்டும் இந்த விஷயத்தை சொல்லாதீங்க. இதுல இருந்து பிலிம் உருவிட்டாங்க. பாத்தீங்களா சார், செல்போன்ல ஏன் சார் பிலிம்? ஆமா கரெக்ட், கை விடு. செல்போன்ல ஏன் சார் பிலிம்? அதனாலதான் பார்க்க முடியல. செல்போன்ல பிலிம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, அம்மா தப்பிச்சு. சார் இந்த ஆள் ஓடனா பரவாயில்ல சார். பாத்தீங்களா சார், உங்களே வாட போடுங்கறான் சார். உங்களை சொல்லுவேனா சார்? ஏண்டா அனாவசியமா என்னையே மாட்டி விட்டியா? வெளில வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். போடா மூடினு போடா. வாடா போலாம் சார். டேய்
என்னடா இந்த ஆள் வந்து குழப்பிட்டு போறான்? தலைவா எப்படியோ நம்ம பண்ண தில்லாலங்கடி வேலை இந்த ஆள் ஷூட் பண்ணிக்கலாம்பா. ஷூட் பண்ணாலும் செல்போன்ல அது இருக்கணுமே, அது இல்லையேடா. இருந்துச்சே, நான் தான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். நீயா? நீங்க வெற்றி பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாவம் எங்க அப்பாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அப்போ என் வெற்றிக்கு பின்னால நீதான் இருக்கியா? ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க முன்னாடி வெற்றி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். எப்பெல்லாம் உங்க முன்னாடி வெற்றி இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நான் தான் இருப்பேன். எப்பவுமே உங்க முன்னாடி வெற்றி இருக்கணும், உங்க பின்னாடி நான் தான் இருக்கணும். இத நான் ஏன் சொல்றேன்னா, பின்னாடி உங்க முன்னாடி வெற்றி இருக்கும்போது உங்க பின்னாடி நான் தான் இருக்கேங்கிறத நீ ஏன்டி முன்னாடியே என்கிட்ட சொல்லலன்னு பின்னாடி நீங்க என்கிட்ட கேட்க கூடாது பாருங்க. அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன். வரட்டா? பாபுஜி இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? சீனுக்கு முன்னாடி இருந்து அவங்க அப்பங்க எடுத்திருக்கான், பின்னாடி இருந்து இவக்கு எடுத்திருக்காடா. பின்னாடி இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சா முன்னாடியே இந்த சீனுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். பாஸ் யோசிக்காம முன்னாடி தாலியை கட்டிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்டா எனக்கு சொல்லலன்னு பின்னாடி கேள்வி கேட்காதீங்க. பாஸ் முன்னாடி பின்னாடி யோசிக்காம மூஞ்சிக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி பேசுறோம் நான் கிடையாது பாஸ். அப்புறம் எல்லாமே பின்னாடி தான். ஐயோ பாபுஜி, சீனுக்கு முன்னாடி நல்லா இருந்த, சீனுக்கு பின்னாடி இப்படி ஆயிட்டேடா.